முத்து நைட்டு வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே விஜயா கேட்குறாங்க, என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சிங்கில் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டியா? எல்லாமே பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. மீனா கிட்ட அதை பார்த்தோன்னே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்கு எல்லாத்தையும் அவளையே செய்ய சொல்கிறீங்க? மீதி 2 பேர் என்ன கையில் நான் பூ வச்சிட்டு இருக்காங்களா? எல்லாமே அவங்களையும் செய்ய சொல்லுங்க, வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இருங்க இருங்க, எதுக்குங்க நீங்கள் அவங்கள போய் அப்படி திட்டுறீங்க? நீங்கள் அவங்கள திட்டினது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்னை இன்னும் சேர்த்து திட்டுவாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நல்லா அல்வா, மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முத்து. எப்போ மீனா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா வராங்க. வந்தவுடனே உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அங்கே பேக்கில் இருக்க எடுத்துகிட்டு வா பூ அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. தலையை காட்டு, நான் வச்சு விடுறேன். நீ எனக்கு எவ்வளோ பெருசு பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சமாவது நான் பண்ணணும், அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை அழகாக தலையில் வச்சு விடுறாரு. வச்சு விட்டுட்டோன்னே அதில் அல்வா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கரெக்டாக அதுக்குள்ளே அங்கே சுருதி வெளியே வராங்க. வந்தோடனே தோ வெளியே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் மிட் நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இருங்க வந்துட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி போயிட்டு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தோடனே என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. இதுவா பிரியாணி, எனக்கு மிட் நைட்டில் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது, அதனால தான் நான் வாங்கி சாப்பிட்றேன், நல்லா இருக்கும், சாப்பிட்றீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கேட்குறாங்க. இது எல்லாமே மீனா முத்து 2 பேருமே பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன், நீங்களும் உட்காருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் உட்காராங்க. இது என்னம்மா லெக் பீஸா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை எனக்கு இது வேறு பீஸ் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. விஜயா நல்லா லெக் பீஸை கடிச்சு சூப்பராக நல்லா பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. இதை முத்து பார்க்குறாரு. ஐயோ கடவுளை, என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க அப்போ 2ம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு உள்ளே போகிறாங்க. போனவுடனே ஒரு மாதிரி ஏப்பம் விடுறாங்க. ஏன் என்னாச்சு, இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அதுவா பிரியாணி சாப்பிட்டு வரேங்க. என்ன இந்த நேரத்தில் போய் சாப்பிட்டா செரிக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, சுருதி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுனால என்னை சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ வயசாகுது இல்லை, என்னங்க எனக்கு வயசாகுதுன்னு சொன்னீங்க? என்னை விட நீங்கள் 9 வயசு பெருசு, காலைல தின்னா கூட செரிக்கிற வயசு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஐயோ என்னவோ பண்ணுதே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னல நைட்டில் போய் பிரியாணி சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து 2 பேருமே தூங்குறதுக்காக வராங்க. அப்போது சரி அந்த அல்வாவாவது சாப்பிடு, எல்லாரும் ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை அப்படியே ஊட்ட போகிறாரு. என்னங்க நீங்கள் அப்படியே கை வைக்காதீங்க, நான் போய் ஒரு பிளேட்டில் போட்டு கொண்டு வரேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எடுத்துகிட்டு உள்ளே டேபிளில் வச்சுட்டு அங்கே சமையல் ரூமுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே வராரு. என்ன வாசனை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்க்குறாரு. ஐயோ அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இதை முத்து பார்க்குறாரு. அல்வாவை அப்படியே எடுத்துகிட்டு ரோஹிணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல அல்வா, டேஸ்ட்டாக இருக்குங்க அல்வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க. இதை மீனா சமையல் ரூம்லேருந்து பார்க்குறாங்க. முத்து அங்கேருந்து பார்க்குறாரு. அப்படியே என்னோட அல்வாலாம் எப்படி தின்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே மீனா வராங்க. தட்டு கரண்டியெல்லாம் அங்கேயே வச்சிடுறாங்க. வச்சுட்டு வராங்க. என்ன பண்ணி வச்சுருக்கான்ப்பா, எல்லாத்தையும் திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. பரவாயில்ல விடுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, பரவாயில்ல நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த பக்கம் முத்து 2 பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. காலைல எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே பார்த்தா ஐயோ முடியலையே, எனக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. அதுக்குள்ளே பார்வதியும் வராங்க. வந்த உடனே ஐயோ முதுகு தாங்க முடியலையே, ஒரு குத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லா குத்துன்னு குத்துறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஏப்பம் வந்துட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா நைட்டு பிரியாணி எப்படி லெக் பீஸை கடிச்சாங்க பார்த்தியா, இப்போ பாரு எப்படி அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க, ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு முடியல, என்னை போட்டுக்கு வறுத்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்குள்ளே மனோஜ் வந்து கேட்குறாரு. என்னம்மா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், போடா எழுந்து, ஏற்கனவே நான் வேற ஒன்றும் முடியாமல் இருக்கேன், நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்க, மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குடா, கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சரி சீரக தண்ணி ஏதாவது குடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. அதெல்லாம் நான் போட்டு கொடுத்துட்டேன் ரவி, அப்பயும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு தான் நல்லா தின்னக்கூடாது, இவன் கூட நைட்டு நான் வாங்கிட்டு வந்த அல்வாவை அவன் பொண்டாட்டி கூட்டி விட்டு தின்ட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. டேய் உன்னோடதுன்னு எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டேன், அன்னைக்கு நான் வாங்கி அந்த வச்சதெல்லாம் நீ சாப்பிட்டல்ல, அதெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி என்ன இது குத்தனா கூட சரியாகலையே, சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூப்பிடுறாங்க விஜயாவை. அதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா நீ வந்து 2 குத்து அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் வரல, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏய் இப்போ வந்து ஏதாவது வசனம் பேசிகிட்டு இருக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி நீ வா, முதுகில் 2 குத்து வா, அப்போ தான் கரெக்டாக அந்த வாயுலாம் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏய் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. சூப்பர் நல்லா பிரியாணி தின்னு தின்னுன்னு அதுவும் மிட் நைட்டில் சாப்பிட்டா இப்படி தான் ஆகும். வயசு ஆகுதுல்ல, கொஞ்சமாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா சிரிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. விஜயா ஐயோ வலி தாங்க முடியலையே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க.